நம்ம வீட்டு அரிசியில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போகணும், இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையான அளவோ அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துச்சு. இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இதையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீன்ஸு கேரட்டு தான் இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா காய்கறியும் அதில் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன புளியளவு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி நல்லா உடையிற அளவுக்கு இருக்கணும். கை தொட்டால் உடஞ்சிடுச்சு. நம்ம டம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே பாத்திரத்தை தூக்கி வச்சு, எனக்கு செங்கல் இருந்தது, செங்கல் வச்சுட்டேன். நீங்கள் வெந்நீர் பாத்திரம் கூட நல்லா கொதிக்க மேலே வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் வச்சுட்டு நம்ம டம் உடைக்கலாம். சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ மேலாப்பில் நெய்யை தூவி கலந்து விட்டோன்னா சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நல்லா கலந்துட்டுனா உதிரியாக இருக்கும் ரைஸும். இது நம்ம வந்து வீட்டு அரிசியில் நம்ம செய்யலாம்.